மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது ஆண்மை வீரியத்தை அளப்பரிய அளவில் கூட்டக்கூடிய இல்லற தர்மத்தின் அஸ்திவாரமாகிய களவியல் யோகம், சூட்சம பரியங்க யோகத்தை நாம் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பரியங்க யோகம்னு சொல்லக்கூடிய இந்த செக்ஸுவல் திறனை அதிகப்படுத்துறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமது உடலுடைய உயிர் ஆற்றல் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய வித்து நாதம்தான். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு வித்து நீர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உயிரின் இருப்பு நிலையும் இருக்கும். யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக வித்துவை விரயப்படுத்திட்டோமோ நம்ம உடம்பில் உயிர் சக்தி குறைஞ்சி எல்லா நோய்களும் வர ஆரம்பிச்சிடும். நோய் அப்படிங்கிறதே உயிரின் குறைவு தான் நோய். அந்த உயிரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் மருத்துவம். அதனால் வெதர்லேருந்து உற்பத்தியாகக்கூடிய வித்து நாதம் விந்து பையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு வாகனத்துடைய எலக்ட்ரிக் பவர் அதோட பேட்டரியில் ஸ்டோரேஜ் ஆகுதோ அதே மாதிரி தான் சரீரத்தின் உயிர் ஆற்றல் நமது வித்து பையில் ஸ்டோரேஜ் ஆகும். எவனெல்லாம் விந்துவை விரயப்படுத்துகிறானோ அவன் சத்தாகிய வித்தை விட்டு செத்து விடுவான். அதனால் நம்ம வித்து நாதத்தை நமது உயிரின் இருப்பிடமாகிய வித்து பை அதில் அதோட அளவை நம்ம எப்போவுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த வித்து நாதத்தை நம்ம எந்த அளவுக்கு பிராணனால் அதை வெப்பம் ஊட்டுகிறோமோ அந்த அளவுக்கு சரீரம் காய கல்ப நிலையில் மாறும். இதைத்தான் ஐயன் திருமூலர் சொல்கிறாரு, எரிகின்ற நெருப்பை முன்னே கொண்டு சென்றிட்டால் மெழுகு உருகும் பரிசு எய்திடும் மெய்யே. உழுவது வேண்டா ஒளியை அறிந்த பின்பு எழுவதும் வேண்டா ஒளியை அறிந்திடின் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உனது வித்துநாதத்தை உன் பிராணனின் மூலம் நீ அதை வெப்பமூட்டி குண்டலினி சக்தியாக மாற்றினால் உன்னுடைய தேவைகளுக்காகவோ எந்த ஒரு கர்மாவிற்காகவும் நீ செயல்படவே வேண்டாம். இந்த பிரபஞ்சமே உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும். நமது அளப்பரிய கற்பனையின் மூலமாக நமது உயிர் சக்தியை பெருக்க போகிறோம். அதற்கு உண்டான ஆசனங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே இழுக்கிற மூச்சு வெதர் வழியாக இழுக்கணும், வெளியே விடுற மூச்சு லிங்கத்தின் வழியாக விடணும். மூச்சை இழுத்து விடுறது மூக்காக இருந்தாலும் இங்கே கற்பனை வெதருக்கும் லிங்கத்திற்கும் இடையில தான் பிராணன் ஓடுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ரெடி? நாம் வஜ்ர தேகத்தோடு இருக்கிறோம். ரெடி? இன்றைக்கு உண்டான பரியங்க யோகத்தில் முதல் ஆசனம் இங்கே பாருங்க, இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டுக்கணும். இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டுக்கிட்டு இடது காலை எவ்வளவு பின்ன கொண்டு போக முடியுமோ பின்னாடி கொண்டு போயிடும். ரெடி?
இப்போ பாருங்கள், எல்லாராலையும் செய்ய முடியுதான்னு முதல்ல முயற்சி பண்ணிக்கோங்க. செய்ய முடியலைன்னா வேறு மாற்றிக்கலாம். ஈஸி. இங்கே பாருங்கள், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in. பண்ணலாமா? முடியுதா உங்களால்? சொல்லுங்க ஐயா. சரி, பரவாயில்ல. காலை பின்னாடி வைக்கலைன்னா பரவாயில்ல. இந்த காலை பக்கத்தில் இப்படியாவது வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க பார்ப்போம். இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ breathe in, breathe out. இந்த மாதிரி பண்ணிக்கோ. ஆனால் நீங்கள் காலை பின்ன வச்சா தான் உங்களுடைய வித்து நாதத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வித்து வர்மம் தூண்டும். ரெடி? ஈஸி. முடிஞ்ச அளவுக்கு காலை விரிச்சுக்கோ, நீட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு. ஒரு 10 கவுண்டிங் செய்யுங்க பார்ப்போம். ப்ரீதிங் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பொசிஷனை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஈஸி. come on. Breathe in. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. நல்லா மூச்சை உள்ளே இழுங்க. வெதரில் இழுங்க. வஜ்ர தேகம். வெதரில் மூச்சை இழுக்கணும். வெதரில் மூச்சை இழுத்து முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு போகணும். வஜ்ரம். மூளையிலிருந்து மூச்சு முதுகுத்தண்டு வழியாக கீழே இறங்கி லிங்கத்தின் வழியாக வெளியே தள்ளணும். இழுக்கிற மூச்சு வஜ்ரம், விடுற மூச்சு தேகம். வஜ்ர தேகம், வஜ்ர தேகம், வஜ்ர தேகம், வஜ்ர தேகம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இரண்டாவது சுற்று. அதே வலது கால். ரெடி? இப்போ கவுண்டிங்லாம் கிடையாது. இல்லை, முதல்ல இந்த பக்கம் வலது பக்கம் முடிச்சிடும். இப்போ கவுண்டிங் எல்லாம் கிடையாது, சங்கல்பம் மட்டும்தான். இப்போ பாருங்கள், மூச்சை இழுக்கிறீங்க. வஜ்ர தேகம், வஜ்ர தேகம். இந்த வஜ்ரம்னு நினைக்கும் போது வெதர்லேருந்து மூச்சை மூளைக்கு இழுக்கணும். தேகம்னு சொல்லும்போது மூளையிலேருந்து லிங்கத்துக்கு அனுப்பணும். அப்படி கற்பனை பண்ணி செய்யுங்க. நான் சொல்கிற வரைக்கும் செய்யணும். கவுண்டிங் கிடையாது. ஈஸி. வஜ்ரம் தேகம்.
ரிலாக்ஸ். வஜ்ராசனம். நல்ல சங்கல்பம் பண்ணுங்க. மதர்லேருந்து மூச்சை மூளைக்கு எழுங்க, மூளையிலேருந்து லிங்கத்துக்கு விடுங்க. வஜ்ரதேகம் வஜ்ரதேகம் வஜ்ரதேகம். ரெடி.